எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மென்டல் மேத்தை பசங்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, grade 1 grade 2 பசங்களுக்கு மென்டல் அரித்மெட்டிக்கை வீட்டில் நம்ம கேம் மூலயமா சொல்லித்தரக்குள்ள அவங்களுடைய ஸ்கூலில் இருக்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட மென்டல் எபிலிட்டியும் ஃபாஸ்ட்டாக பண்ணுற ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோவில் டபுள்ஸ், டபுள்+1, டபுள்+2 இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி கேம் வச்சு நான் எப்படி என் சன்னுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதாவது 9ஓட ஃப்ரெண்டு வந்து 1 இது மேக் பண்ணால் அங்கே 10 கிடைக்கும். நமக்கு 8 கூட 2 சேர்ந்தா 2 ஃப்ரெண்டு மேக் பண்ணால் 10 கிடைக்கும். 7 கூட 3 ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். இவங்களோட 9ஓட ஃப்ரெண்டு வந்து 1, 8ஓட ஃப்ரெண்டு 2, அதை மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ 6+6 அவங்க ஆட் பண்ணுறது கொஞ்சம் மென்டலி ஆட் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிமிலராக இருக்க வீட்டில் இருக்க 6 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 குரூப்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு 10 ஃப்ரேமை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் முன்னாடி வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 6ஓட ஃப்ரெண்டு 4 எதுக்கு அப்படின்னா 10 மேக் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை பசங்க கொஞ்சம் தரவாக இருந்தாங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இதில் 6 பிளாக்ஸஸ் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது அவங்கக்கிட்ட கேட்கணும், 6ஓட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா இதிலேருந்து 4 எடுத்து இங்கே வைப்பாங்க. 6ஓடைய ஃப்ரெண்டு யார், 4. இப்போது அவங்களுக்கு 10 கிடச்சிச்சு. மீதி இருக்க 2, அந்த 6ல் இன்னொரு குரூப் ஆஃப் 6ல் 2 இருக்கு இல்லையா, அது இங்கே வச்சுருவாங்க. ஸோ இங்கே 10 + 2 மேக்ஸ் 12. ஐஸில் வந்து இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க 7ஐ இங்கே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு இது மாதிரி ஒரு மென்டல் இமேஜ் க்ரியேட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அதை இமேஜின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7 இருக்குது. இப்போ இந்த குரூப் 7லேருந்து 7ஓடைய ஃப்ரெண்டு யார், 3 10 மேக் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க இங்கே வந்துடுவாங்க. இப்போது 7 + 3 10 வந்துடுச்சு. இப்போ மீதி லெஃப்ட் ஓவர் எத்தனை பேர் இருக்கா, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்கள இங்கே வச்சுருவோம். ஸோ 10 + 4 மேக்ஸ் 14. இப்படி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். +8 8 இங்கே இருக்கிறாங்க. 8 + 2 மீதி இன்னொரு குரூப்லேருந்து 2 இங்கே போயிட்டாங்க. மீதி அவங்க 6 லெஃப்ட் ஓவர் இருக்கும். இப்போ 10 இங்கே இருக்கும், 6. இப்போ 8 + 8 16. டபுள்+1 டபுள்+2 ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று ட்ரா பண்ணிப்பேன். இதுக்கு டைஸ் எடுத்துப்பேன். ப்ளஸ் இந்த நம்பர் இதோட ஆன்சர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எழுதி எடுத்துப்பேன். இதை வந்து 2 பேரும் விளையாடலாம், இண்டிவிஜுவலாகவும் விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுக்கிட்டு இப்போ டைஸை ரோல் பண்ணால் 5 விழும். 1 2 3 4 5. இப்போ 9 + 9 + 18 18 + 0. இது வந்து ஏற்கனவே டபுள்ஸ் அவங்க படிச்சிருக்கிறதால கொஞ்சம் திங்க் பண்ணி நல்லா சொல்லுவாங்க. அது கூட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு 18 ஆன்சர் தெரியும். இதில் வந்து கிராஸ் 18 எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. இந்த கேம் வந்து பசங்களுக்கு கூட சேர்ந்து நம்ம விளையாடக்குள்ள பசங்களோட இன்ட்ராக்ஷன்ஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பசங்க நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பசங்களுக்கு மென்டல் அடிஷன் நம்ம ஸ்லோலி வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன் மேத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கூலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு டைஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரோல் பண்ணிவிட்டு இதில் 6 இருக்குது, 6 + 1 என்ன, 6 + 2 என்ன, அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சொல்லித்தரலாம். இல்லை 2 டைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 6 இருக்குது, இதில் 1 இருக்குது, என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து இது இல்லாமல் இந்த மாதிரி டாமினோஸ் வச்சு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைஸ் உடன் டைஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் நம்பர்ஸ் 1 2 3 and 4 இதுதான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ரோல் பண்ணுவான் 2. இப்போ 2 வந்து டபுள் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு அவங்க கற்றுப்பாங்க. இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரிய நம்பர்ஸை நம்ம எழுதி அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இப்படி தான் நான் வந்து என்னோடய சன்னுக்கு இப்போ மென்டல் அடிஷனை ஸ்லோலி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பசங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிஷன் ஸ்ட்ராட்டஜி என்னோட சன்னுக்கு நான் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டபுள்ஸ், டபுள்+1 டபுள்+2 அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இதோடைய ஃபாலோயிங் வீடியோவில் ஆடிங் 8 and ஆடிங் 9 இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.